Gulliver's Travel, Standard 6, Unit 2, Term 2, Supplementary, English. Gulliver, a ship doctor, took a job on a ship that was going on a long voyage. ஸோ இப்போ குலிவர் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷிப் டாக்டராக. அதனால் அது டாக்டர்னால் என்ன பண்ணுவாங்க, உடம்பு முடியலன்னா சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷிப்பில் ஏதாச்சும் ஒன்று சரியாக வேலை செய்யலைன்னா அதை அவங்க சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலை தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ ஒரு ஷிப்பு வந்து இப்போ தொலைதூர பயணம் போக போகுது. அதாவது வாயேஜ் அப்படின்னா கடல் பயணம், இல்லைனா ஸ்பேஸில் போகக்கூடிய பயணத்துக்கு பேர் வந்து வாயேஜ் சொல்லுவாங்க. நம்ம பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் போகிறது ட்ராவல் சொல்லுவோம். அந்த மாதிரி அது வாயேஜ். ஸோ இப்போ ஒரு ஷிப் வந்து வாயேஜ் போகுது. அதில் இவர் ஒரு டாக்டர், அந்த ஷிப்போட டாக்டர். இவரும் அதில் பயணம் பண்ண போகிறாரு. The voyage started well, but soon things changed dramatically. ஸோ ஃபஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஷிப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக அழகாக போயிட்டே இருக்குது. ஆனால் திடீர்னு இப்போ ஒரு பெரிய விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, the ship got caught in a violent storm on a thrown off course. ஸோ இப்போ பெரிய ஒரு ஸ்ட்ராம், இடி மின்னல் புயல் மழை அதில் அப்படியே சிக்கிக்குது. மாட்டிக்கிட்டு அந்த காற்றும் அந்த தண்ணி அதை தூக்கி அப்படி விசாட்டிடுது. தென் இட் ஹிட் ராக் அண்ட் ப்ரோக் கம்ப்ளீட்லி. ஸோ அப்படி அந்த காற்றும் மழையும் இடி மின்னல் எல்லாம் சேர்ந்து அதை தூக்கி அப்படி விசாட்டவே, அந்த அலைகள்லாம் தூக்கி போடவே ஒரு ராக், இந்த லாஸ்ட் பிக்சரில் பார்த்திங்கன்னா கல் மேலே போய் அது இடிச்சிடுது. ராக்குன்னா பெரிய கல் இடித்து ப்ரோக் அப், உடஞ்சி போச்சு. டோட்டலாக கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு. ஸோ இங்கே வாயேஜ் அப்படின்னா லாங் ஜேர்னி இன் சி ஆர் ஸ்பேஸ். 6 ஆஃப் தி க்ரூ மெம்பர். க்ரூ ஒன்றுனா ஒரு குரூப், அதில் எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். ஒரு ஏதாவது ஒரு வேலையை அந்த குரூப் சேர்ந்து செய்கிற மாதிரி இருந்தால் அதை க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக ஷிப்லேயோ ஏர்க்ராஃப்ட்லேயோ இருக்கிறவங்கள க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் குலிவர் காட் இன்டு a small boat and rowed until they were overturned by a big wave which came up suddenly. ஸோ நீங்கள் டைட்டானிக் மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். பெரிய போட்டு டைட்டானிக், பெரிய ஷிப்பு தான் டைட்டானிக். அதில் குட்டி குட்டியாக போட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த குட்டி குட்டியாக போட்ஸை இறக்கி தான் அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆவாங்க. இந்த ஒரு பெரிய ஐஸ் பக்கில் போய் அது இடித்து அந்த ட்ரெயின் உடையும். அதுதான் டைட்டானிக் மூவி இல்லையா? அதே மாதிரி இவங்க போன இந்த பெரிய ஷிப்லேயும் சின்ன சின்னதாக போட் இருந்திருக்கு. அதை கீழே இறக்கிட்டு அதை எடுத்து அதில் இப்போ பயணம் பண்ணுறாங்க. இந்த பயணம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தா, ஒரு பெரிய அலை வந்து அவங்கள தலை கீழே கவுத்து போட்டுருச்சு. அது வரைக்கும் இவங்க அந்த குட்டி போட்டில் போகிறாங்க. ரைட் சைடில் டாப் பிக்சர் பார்த்திங்கன்னா பெரிய அலை வந்து அந்த போட்டை திருப்புது பாருங்க. குலிவர் வாஸ் அ குட் ஸ்விம்மர். ஸோ எப்பயுமே இந்த கடல் பயணங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் நல்ல ஒரு ஸ்விம் பண்ண தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆளாக தான் இருப்பாங்க. மேனேஜ் டு ஸ்விம் டில் ஹி ரீச் லேண்ட். ஸோ கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு வழியாக ஒரு லேண்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். ஒரு கடற்கரை எங்கேயோ ஒரு கடற்கரையை வந்து சேர்ந்துட்டார். ஸோ இங்கே க்ரூ அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் ஆப்ரேட் ஷிப் ஆர் ஏர்க்ராஃப்ட். த கோஸ்ட் அப்பியர்ட் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் லோன்லி. ஸோ இப்போ ஒரு கரையை வந்து அவர் சேர்ந்துறாரு இல்லையா? அந்த கடற்கரையை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. ஸ்ட்ரேஞ்சுனா புதுமையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள்கிட்டலாம் பேசாதீங்க அப்படின்னா உனக்கு யாருன்னே தெரியாத ஆள் அவங்க வந்து பேசக்கூடாது. அதுதான் ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்சோட ஆப்போசிட் பார்த்திங்கன்னா காமன். இப்போ ஊருக்குள்ளே உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அது காமன். ஆனால் ஊருக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வராங்கன்னா அவங்க ஸ்ட்ரேஞ்ச். ஸோ இப்போ இந்த கோஸ்ட் கடற்கரை வந்து சேர்ந்துறாருல, அந்த கோஸ்ட் வந்து இவர் பார்த்துக்கிறதுக்கு ஒரே வித்தியாசமாக இருக்குது, லோன்லியாக இருக்குது. யாருமே அங்கே இல்லை, தனிமையாக இருக்குது. குலிவர் டிராக்ட் ஹிம்செல்ஃப் அலாங் தி ஷோர். அவரால் நடக்க முடியாமல் அவர் உடம்பை இழுத்துட்டு நடக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு நடந்து வராரு. எங்கே? அந்த கடற்கரையில். ஷோர்னா கடற்கரை. He looked for some people or houses. எங்கேயாவது யாராவது மக்களோ வீடுகளோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. பட் there was no sign of life. ஆனால் அங்கே உயிர்கள் எதுவும் வாழ்ந்ததா எந்த விதமான ஒரு அறிகுறியுமே அங்கே அவருக்கு கிடைக்கல. hungry and exhausted, he fell on a patch of grass. அந்த ரைட் சைட் பிக்சரில் பாருங்கள். and fell into a deep sleep. ஸோ இப்போ அவருக்கு பயங்கர பசி, பயங்கர டயர்டு. எக்ஸாஸ்டட்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறது. டயர்டாக இருக்கார், பசியாக இருக்கார். அப்படியே நடந்து போயிட்டே நடக்க முடியாமல் நடக்கிறாருல்ல, நடந்து போய் அந்த புல் இருக்கிற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துறாரு. விழுந்து அந்த மயக்கத்திலே, பசி மயக்கத்தில் இருக்கார்ல, அப்படியே தூங்கிடுறாரு. ஸோ மேலே இருக்கிறது ஆப்போசிட். ஸ்ட்ரேஞ்சோட ஆப்போசிட் காமன், ஸ்லீப்போட ஆப்போசிட் அவேக். ஸ்லீப்னா தூங்குறது, அவேக்னா முடிச்சுக்கிறது. ஹங்க்ரினா பசிக்குது, அதோட ஆப்போசிட் வந்து ரெப்ளீட். கீழே நமக்கு சினானிம்ஸ் மீனிங்ஸ்: எக்ஸாஸ்டட், வெரி டயர்ட், ட்ராக், கோ வித் டிஃபிகல்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். When Gulliver woke up, he was lying on his back and the sun was in his face. ஸோ இப்போ அவர் தூங்கி மயக்கத்தில் இருக்கார்ல, தூங்கி கண் முழிச்சு பார்த்தா
மலாந்து படுத்துட்ருக்காரு. அதாவது பேக் வந்து தரையில் இருக்குது அப்படின்னா மலாந்து படுத்துட்ருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ சன் வந்து அவரோட ஃபேஸ்க்கு இப்போ அடிக்குது. when he tried to get up he found himself unable to sit up or move at all. ஸோ இப்போ அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு, எழுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியவே இல்லை. எந்திரிச்சு உட்காரவும் முடியல, மூவ் பண்ணவும் முடியல. டெரிஃபைட் அண்ட் பசில். டெரிஃபைட்னா பயந்துட்டார், பசில்னா ஒரு புதிர், தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு நிலை, அதான் பசில்டு. டெரிஃபைட்னா பயந்துடுறது. he tried to turn his head. மல்லாமல் அவரோட தலையவாது திருப்ப முடியுதான்னு சொல்லி திருப்பி பார்க்குறாரு. he found his arms and legs were securely tied with slender strings on each side. slender stringsனால் மெலிசாக இருக்கக்கூடிய கயிறை வச்சு அவரோட கை அவரோட கால் எல்லாத்தையும் பிடிச்சி கட்டி வச்சுருக்குறாங்க யாரோ. அந்த ஸ்ட்ரிங்ஸ் அந்த கயிறெல்லாம் எதுக்கு போட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா பெக்ஸ் ஃபிக்ஸ்டு ஆன் தி கிரவுண்ட். பெக்ஸ்னால் அந்த ஆடு மாடெலாம் கட்டுறதுக்கு கட்டை அடித்து அது மேலே கட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி தான் பெக்ஸ். ஸோ இவரோட கை காலில் இருந்தாலும் அந்த கயிறெல்லாம் கட்டி அந்த கயிறெல்லாம் கொண்டு வந்து அந்த பெக்ஸில் கட்டி வச்சுருக்காங்க. his hair which was long and thick was similarly tied to. அவரோட தலைமுடி வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. அவரோட தலைமுடியையும் சேர்த்து கொண்டு போய் கட்டி அந்த ஒரு பெக்ஸ் அடித்து அதில் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கீழே பிக்சரில் தெரியுது பாருங்கள், அவரோட தலைமுடியெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ பெக்குனா ஷார்ப்பின். டெரிஃபைடுனா அதோட ஆப்போசிட் வந்து அன்அஃப்ரைட். பசில்னால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம். கிளாரிட்டினா அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் பசிலோட ஆப்போசிட் கிளாரிஃபை. he felt something moving along his body almost up to his chin. ஸோ இப்போ அவரோட உடம்பு மேலே ஏதோ ஒன்று நகர்ந்து இருக்குது. என்ன நகர்ந்துருக்குன்னு தெரியல. அவர்கிட்ட அவரோட அந்த தாடைக்கு கிட்ட வந்துருச்சு. பிக்சரில் அந்த கேர்ள் பிக்சரில் பாருங்கள், நம்ம வாயிலேருந்து கீழே இருக்க பகுதி தாடை, அதான் வந்து சின். ஸோ அது வரைக்கும் வந்துட்டாங்க. அவர் டு ஹிஸ் சர்ப்ரைஸ், அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், அதிசயம், ஆச்சரியமாக இருக்குது. he saw a human being not 6 inches high with a bow and arrow in his hands and a quiver at his back. ஸோ இப்போ அவருக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. என்னென்னா மனுஷங்க நடந்து வராங்க அவர் மேலே. அந்த மனுஷங்க 6 இன்ச்சு கூட கிடையாது, அதை விட குட்டியாக இருக்காங்க. 1 இன்ச் வந்து 2.54 சென்டிமீட்டர்ஸ், அதாவது 2.5 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன். அப்போ 6 சென்டிமீட்டர்னால் நம்மளோட பெரிய ஸ்கேல் அளவு மேக்ஸிமம், இல்லை அதை விட கொஞ்சம் பெருசு, இல்லை அதை விட கொஞ்சம் அவ்வளோதான் இருப்பாங்க. அப்போ நம்ம பெரிய ஸ்கேல் அளவில் மனுஷன் ஒருத்தர் நடந்து வந்தால் நமக்கு எப்படி இருக்கும், அது நம்ம மேலே ஏறி வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அவங்க என்ன கையில் வச்சுருக்காங்கன்னா பவ் அண்ட் ஆரோ வச்சுருக்காங்க, அம்பு வில்லு வச்சுருக்காங்க. அந்த அம்பு வைக்கக்கூடிய அந்த இதை வந்து பின்னாடி கட்டிட்டு வந்துருக்காங்க. குவர் அதோட பேர், அதை கட்டிகிட்ருக்காங்க. குலிவர் லேட்டர் லேர்ன்ட் தட் தீஸ் கிரியேச்சர்ஸ் வாஸ் கால்ட் லிலிபுட்டியன்ஸ். ஆனால் அவங்க யாருன்னு அப்போ அவருக்கு தெரியாது குலிவருக்கு. ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு இவங்க தான் வந்து லிலிபுட்டியன்ஸ் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ லிலிபுட்டியன்ஸ்ன்றது குள்ளர்கள். அந்த விஜயோட மூவியில் ஒரு படத்தில் வரும்ல, அந்த குள்ளர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க அவருக்கு ஏதோ எடுத்துகிட்டு வரதுக்காக. ஸோ அது மாதிரி குள்ளர்கள் அவங்க அப்படின்றத அவங்க வந்து அப்போ தெரியல, பட் அப்புறம் அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு இவங்க தான் லிலிபுட்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. Startled by this sight, Gulliver cried out and soon managed to free his left arm. ஸோ ஸ்டார்டல்னா ஃப்ரைட்டு, பயப்படுறது. ஸ்டார்டல்னா நம்ம மேலே யாராவது அப்படி ஏறி வந்தால் நமக்கு எப்படி இருக்கும், சிரிச்சுக்கிட்டா இருப்போம், பயமாக தானே இருக்கும். அந்த மாதிரி அவரும் பயந்துட்டார், கத்துறாரு. க்ரைட் அவுட்னா அலறது கிடையாது, கத்துறது. எப்படியோ ஒன்று அப்படி இப்படி ஆடி அசைச்சு அவரோட லெஃப்ட் ஹேண்டை மட்டும் அந்த கயிறுலேருந்து பிச்சு விசாட்டிடுறாரு. The frightened Lilliputians fired dozens of tiny arrows on his face, head, hand, face, body until he once again lay down calmly. ஸோ இப்போ உடனே பயந்துட்டாங்க இந்த லில்லிபுட்டியன்ஸ்க்கு. ஒரே பயம் ஆகிடுச்சு. அவன் கையை அப்படியே எடுத்து விட்ட உடனே பயம் ஆகிட்டு உடனே என்ன பண்ணாங்க, அந்த குட்டியாக கையில் பவண்டார் வச்சுருக்காங்களே, வில் அம்பு வச்சுருக்காங்களே, அதில் நிறைய அப்படியே எல்லா பக்கமும் சூழ்ந்துக்கிட்டு அவன் கை மேலே, முகத்து மேலே, எல்லாத்து மேலே அந்த ஆரோ விட்டுகிட்டே இருக்காங்க. எது வரைக்கும்னா அவன் அடங்குற வரைக்கும், அவன் அமைதியாக படுத்துட்ருக்கிற வரைக்கும் அவன் மேலே வில்லம்புகளை விட்டுக்கிட்டே இருக்காங்க. The Lilliputians then built a stage to Gulliver's side that was about 1.5 feet tall, upon which an obviously important person stood and make a 10-minute speech to Gulliver in a language he could not understand. ஸோ இப்போது அந்த ரைட் சைடு லாஸ்ட் பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், அவர் பக்கத்தில் ஒரு ஸ்டேஜ் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டேஜ் அமைச்சிட்டு அந்த ஸ்டேஜுக்கு மேலே முக்கியமான ஆட்கள்லாம் ஏறி நின்றுக்கிட்டு அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு கூட கிடையாது, 1.5 அடி கூட இல்லை. ஸோ ஸ்டேஜ் கட்டி அது மேலே இந்த லில்லிபுட்டியன்ஸில் முக்கியமான ஆட்கள்லாம் ஏறின்னு ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாங்க. என்ன தான் பேசுகிறாங்கன்னு இவனுக்கு புரியலை.
எத்தனை நேரம் பேசினா என்ன, இவனுக்கு புரிஞ்சாதானே, ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் வேறு இவனோட லாங்குவேஜ் வேறு இல்லையா. ஸோ என்னமோ பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அந்த இடத்துல. ஸோ ஸ்டாட்டில் அப்படின்னா ஃப்ரைட், பயம். டசன்னா 12, ஆனால் இங்கே டசன்ஸ் ஆஃப் டைனி, நிறைய அப்படியே தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்காங்கன்றதுக்கு டசன்ஸ் ஆஃப் டைனி ஆரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. பை நவ் குலிவர் வாஸ் ரியலி ஹங்க்ரி. இந்த சம்பவம்லாம் இப்படி நடக்கிறதுக்குள்ள இப்போ குலிவர் பயங்கர பசியில் இருக்கான். ஏற்கனவே பசியும் மயக்கத்தில் தானே கீழே விழுந்துட்டார் அவர். அதனால் இப்போ பயங்கர பசி. சைகையில் காட்டுறாங்க. வித் கெஸ்டர்ஸ் ஹி சிக்னல் டு த லிட்டில் பீப்புள் தட் ஹி வாண்டட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க். ஸோ கெஸ்டர்ஸ்ன்றது நம்ம கைகை அசைச்சு சொல்லக்கூடிய சிக்னல் கொடுக்கக்கூடியது, அதுதான் கெஸ்டர்ஸ். ஸோ கெஸ்டர்ஸில் காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் பிக்சரில் பால் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்குது. அடுத்த பிக்சரில் சாப்பாடு வேணும் அந்த பையன் கேட்குறான். அடுத்து அந்த பாப்பா வந்து கையில் வயிற்று மேலே கையை வச்சுட்டு பசி அப்படின்றத சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி சிக்னல், ஏதோ ஒரு சிக்னல் அவரால் முடிஞ்ச சிக்னலை காட்டி பசிக்குது, தண்ணி வேணும்ப்பா, சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. The Lilliputians first got Gulliver to promise to behave himself. ஸோ லில்லிபுட்டியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க அவன் சாப்பாடு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ எனக்கு முதல்ல ஒரு ப்ராமிஸ் பண்ண, நீ எங்களெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், ப்ராமிஸ் பண்ணவே பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் தென் ப்ராமிஸ் டு கெட் ஹிம் சம் ஃபுட். ஸோ உடனே நீ இந்த மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தனா உனக்கு சாப்பாடு தரேன், இல்லைனா உனக்கு சாப்பாடு தரவே ஒன்றும் கிடையாது, நீ இப்படியே கிடக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னேன். உடனே இவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றாரு. They soon brought baskets of meat and several loaves of bread, which he ate 3 at a time because they were so tiny. ஸோ உடனே அவங்க ரொம்ப நல்லவங்க பாருங்கள், இவ்வளோ அழகாக. உடனே அவன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த உடனே பேஸ்கெட் ஃபுல்லாக மீட்னா கறி, லோஸ் ஆஃப் ப்ரெட்னா ப்ரெட்ஸு, இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்களே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறவங்க. அப்போ அவங்க கொண்டு வர அந்த பேஸ்கெட்டு, அந்த ப்ரெட்டெல்லாம் என்ன சைஸில் இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ஒரே வாய்க்கில் போட்டுக்கிறாரு. ஏன்னா அது அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குல்ல. The Lilliputians also brought 2 barrel of drinks. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 பேரல் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. which he enjoyed even though the barrels are very small. ஸோ அந்த அவங்க கொண்டு வந்த அந்த பேரல்ஸ் வந்து அவங்களுக்கு அது ரொம்ப பெருசு, பேரல் அவங்களோட லெவலுக்கு ரொம்ப பெருசு. ஆனால் குலிவருக்கு அது ரொம்ப சின்னது, சின்ன டம்ளர் அளவு தான் அது இருந்துச்சான். பட் குட்டியாக இருந்தாலும் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை குடித்தார். ஸோ இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், பேரல்ஸ்ன்றது அந்த ட்ரம்ஸு. Gulliver was tempted as he lay on the ground to take 50 of the small creatures in his hand and crush them, but he did not want to be pricked with arrows again, and he promised to behave in exchange for good treatment. ஸோ இப்போ அவர் ஒரே டெம்டட்னா ஏதாவது ஒன்று செய்யணும், தப்பு செய்கிறது, எதாவது ஒன்று செய்யணும், அவர் கோவம் ஆத்திரம் எரிச்சலாக இருக்குது, ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சி அவருக்கு எப்படி இருக்குது ஆத்திரம்னா, அப்படியே கையில் ஒரு 50 லில்லிபுட்டியன்ஸை எடுத்து கையில் அப்படியே நசுக்கி அவங்கள தூரமாக விசாட்டிடணுன்ற அளவுக்கு கோவம் வந்தது அவருக்கு. ஆனால் அவருக்கு என்னென்னா, ஐயோ நம்ம ஏதாவது பண்ணால் இவனுங்க உடனே அந்த வில்லம்பெல்லாம் விட்டு நம்மளை குத்துவானுங்கப்பா, குட்டி குட்டியாக ஊசி மாதிரி இருக்கக்கூடிய அந்த அம்புகளில் நம்மளை குத்திடுவானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இப்போ ப்ராமிஸ் பண்ணியிருக்காருல்ல, நான் வந்து உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணதால இவனுக்கு இப்போ ஃபுட்டு ட்ரிங்க் எல்லாம் வேறு கொடுத்தாங்க இல்லையா, அதனால இவன் எதுவும் செய்யாமல் விட்டுட்டாங்க. After he had eaten, Gulliver promptly fell asleep because his drink had a sleeping draught in it. ஸோ இப்போது ஐயா பசி மயக்கத்தில் இருந்த ஐயாக்கு இப்போ சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடச்ச உடனே என்ன பண்ணுறாரு, நல்லா ஜாமுன்னு தூங்கிடுறாரு. ஏன்னா அந்த பேரல் ரொம்ப 2 பேரல்ஸ் ஃபுல்லாக அந்த லிக்விட் ஒன்று கொடுத்தாங்களா அவருக்கு, அது என்னன்னு பார்த்தா ட்ரிங்க்கு, தூக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மயக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ட்ராட்டு, இங்கே DRAUGHT ட்ராட் அப்படின்னா ட்ரிங்கிங், குடிக்கிறது, ட்ரிங்க்குன்னு அர்த்தம். They then set about transporting Gulliver to the capital. ஸோ இப்போ இவர் தூங்கிட்ட உடனே என்ன பண்ணுறாரு, இங்கே கீழே இருக்கிற இந்த ஃபஸ்ட் பிக்சர் பாருங்கள், அவன் தூங்கின உடனே அவனை தூக்கி அழக்கா ஒரு பலகை மாதிரி இருக்குது, அந்த ஸ்டேஜ் மாதிரி ஒரு பலகை மாதிரி செஞ்சு அதில் தூக்கி அவனை போட்டு அவனை அவங்களோட ஊருக்கு கூப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. they used a large platform. ஸோ கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு கட்டை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று அமைக்கிறாங்க. வித் 23 வீல்ஸ். அதில் எத்தனை வீல்ஸ்னால் சக்கரங்கள், இந்த பக்கம் லாஸ்ட் பிக்சரில் பாருங்கள் சக்கரங்கள், அதில் எத்தனை சக்கரங்கள் இருக்குன்னா 22 வீல்ஸ் இருக்குது அவனை இழுத்துட்டு போகிறதுக்காக. புல்டு பை டசன்ஸ் ஆஃப் 4.5 inch ஹார்சஸ்.
டசன் அப்படின்னா 12. ஸோ 12 ஹார்ஸஸ் கட்டியிருக்காங்க அவன் இழுத்துட்டு போகிற அந்த வண்டியில். அந்த ஹார்ஸ் கூட பார்த்தா 4.5 inch தான் இருக்குது. ஸோ இந்த லிலிபுட்டியன்ஸ் மாதிரியே அந்த ஹார்ஸ் கூட குட்டி குட்டியாக இருக்கு அழகாக. ஸோ வீல்ஸ் அப்படின்னா சக்கரங்கள். somehow managed to put him on the platform and dragged Gulliver down the road to the city. Suddenly, Gulliver woke up when the vehicle stopped. ஸோ இப்போ எப்படியோ ஒரு வழியாக அவனை தூக்கி அந்த பிளாட்ஃபார்மில் போட்டு அந்த சக்கரம் 22 pairs of 22 வீல்ஸ் இருந்த அந்த சக்கரம் குட்டி இருக்குல்ல, அதில் தூக்கி அவனை ஒரு வழியாக போட்டு ட்ராகனாக அப்படியே இழுத்துட்டு வராங்க. இங்கே கீழே பிக்சரில் பாருங்கள், அந்த ப்ளூ கலர் இதில் பிடிச்சி அவனை இழுத்துட்டு வராங்க. அப்படியே ட்ராகனாக இழுத்துட்டு வராங்க. மேலே இருக்கிற ரெண்டும் பிளாட்ஃபார்முக்கு ஒரு எக்ஸாம்பிள். அது இழுத்துட்டு வராங்க ரோட்டில். அந்த சிட்டிக்கு வந்துட்டாங்க. இப்போது சடனாக இப்போ என்ன ஆகுது, வண்டி நின்று போச்சு. வண்டி நின்று போன உடனே நம்ம குலிவர் முழிச்சுக்கிறாரு. ஓக்கப் அப்படின்னா வேக்கோட பாஸ்ட் டென்ஸ். முழிக்கிறதுக்கு வேக் சொல்லுவோம். அந்த வேக்குன்ற வார்த்தையோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஓக். ஸோ உடனே இவர் கண் முழிச்சுக்கிறாரு. சடன்லி இப்போ திடீர்னு குலிவர் ஓக்கப் when the vehicle stopped. 2 or 3 curious young Lilliputians wanted to see how Gulliver looked when asleep. ஸோ உடனே இப்போ இந்த லிலிப்டியன்ஸ்க்கு ஒரு ஆசை. என்ன ஆசைனா, இந்த குலிவர் தூங்கும் போது எப்படி இருப்பான் அப்படின்னு பார்க்கணுன்ற ஒரு ஆசை. யாருக்கா அங்கே இருக்கக்கூடிய யங் லிலிப்டியன்ஸ்க்கு. யங்குன்னா சின்ன வயசில் இருக்கக்கூடிய லிலிப்டியன்ஸ்க்கு. They climbed up into the engine and advanced very softly to his face. ஸோ இப்போ மல்லமாக அந்த வண்டி மேலே ஏறி மல்லமாக அவனோட இந்த முகத்துக்கிட்ட போகிறாங்க. put a sharp end of their half pike into his left nostril. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, குச்சி மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அவனோட லெஃப்ட் சைடு மூக்கோட அந்த துவாரத்து வழியாக இந்த குச்சியை விடுறானுங்க. The stickle Gulliver's nose like a straw and made him sneeze. அப்போ நம்ம மூக்குக்குள்ளே ஏதாவது விட்டால் என்ன பண்ணுவோம், நம்ம அச்சின்னு தும்மல் வந்துடும் இல்லையா? அதே தான் இப்போ குல்லிவருக்கும் ஆச்சு. அப்படியே வேகமாக ஒரு ஸ்னீஸ் பண்ணுறாரு. ஸ்னீஸ் அப்படின்னா தும்பல். ஸோ சத்தமாக ஒரு ஹச்சின்னு தும்புறாரு இப்போ அவர். As they started moving again, Gulliver saw that more than 100,000 Lilliputians had come out to see the strange giant. ஸோ இப்போ உடனே அப்படி தும்மின உடனே இவங்க கீழே இறங்கிறாங்களா, மறுபடியும் இவனை இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இழுத்துட்டு போக ஆரம்பித்த உடனே இப்போ போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அவனை இழுத்துட்டு போகிற அந்த வழியில் சிட்டியில் அவங்களோட ஊருக்கு கிட்டே வந்துட்டாங்க இல்லையா, அந்த சிட்டி ஃபுல்லாக பார்த்தா இவனை பார்க்குறதுக்கு அப்படியே மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள், அதாவது லிலிபுட்டியன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்காங்க இவனை பார்க்குறதுக்காக. இவனை ஒரு புதுமையான ஒரு விஷயம் தானே அவங்க ஊரில், வித்தியாசமான ஒரு ஆள் இல்லை. இவனை பார்க்குறதுக்கு ஜாயண்ட்னா பெருசாக இருக்கிறது பூதம். ஜாயிண்ட் வீல், நம்ம ரங்கநாட்டியத்தில் ரவுண்டாக பெருசாக சுற்றுவோம்ல, அதுக்கு பேர் வந்து ஜாயிண்ட் வீல்னு வச்சுருக்கோம். ஏன்னா அது ரொம்ப பெருசு, பூதம் மாதிரி இருக்குது பெருசாக அப்படின்றது தான். It was a carnival atmosphere and the Lilliputians seemed to be enjoying themselves much to Gulliver's amusement. இது எப்படி இருக்குது அப்படின்னா, அது ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தால் எப்படி மக்கள் அப்படியே நிறைய கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இப்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இவனை பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. அம்யூஸ்டாக ஃபன்னு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இவனை பார்த்துட்ருக்குறாங்க. ஃபைனலி தே அரைவ்ட் அட் தி எம்பரஸ் பேலஸ். ஸோ இந்த வழியாக அப்படியே அவனை இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போது ஒரு வழியாக நம்ம ராஜாவோட அரண்மனையை வந்து அடைஞ்சிட்றாங்க. பேலஸ் அப்படின்னா அரண்மனை. த எம்பரர் வாஸ் தேர் டு ரிசீவ் குலிவர். ஸோ அந்த அரண்மனையில் காத்துட்ருக்காரு நம்ம ராஜா குலிவரை கூப்பிட்டுக்கிறதுக்கு. ஸோ இங்கே சினானிம்ஸ் பார்த்துலாம். ஸ்ட்ரேஞ்சுனா அன்ஃபெமிலியர், நமக்கு தெரியாத ஒரு விஷயம், நமக்கு புதுமையான ஒரு விஷயம். ஸ்ட்ரேஞ்ச், அன்ஃபெமிலியர். கார்னிவல்னா ஃபெஸ்டிவல். அம்யூஸ்மெண்ட், ஃபன். எம்பரர்னா ரூலர், ஆட்சி செய்பவர். அதான் எம்பரர், ரூலர். Gulliver was lodged in an old and disused temple. இப்போ இவனை இழுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா, அப்போ இவனை என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ரொம்ப பழைய ஒரு கோவிலுக்குள்ளே இவனை தங்க வைக்கிறாங்க. லாட்ஜ்னா தங்க வைக்கிறாங்க. His legs were chained and he could only move about a little bit. அவனோட கை, அவனோட கால் எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சிடுறாங்க. அவனால் கொஞ்சம் கூட நவரவே முடியாமல். After a few weeks, இப்போது சில வாரங்கள் போகுது. The Lilliputians and the emperor decided that he meant them no harm. ஸோ இப்போ அந்த குலிவரை பற்றி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க.
இவன் வந்து ரொம்ப நல்லவன், இவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்றத ஓரளவு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குலிவர் வாஸ் செட் ஃப்ரீ டு roam around Lilliput on condition that he would not harm them and would help them in whatever way he could. ஸோ இப்போ குலிவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் உன்னை ஃப்ரீயாக விட்டுறேன், நீ எங்கே வேணாலும் எங்கள் ஊருக்குள்ளே சுற்றிட்டுரு, ஆனால் எங்களை எதுவும் பண்ணக்கூடாது, யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, உங்கள் இஷ்டத்துக்கு நீர், எங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை ஃப்ரீயாக விட்டுறாங்க. குலிவர் அக்ரீட் அண்ட் வாஸ் ஃப்ரீ. ஸோ குலிவர் இப்போ சரி நான் அவங்களை எதுவும் பண்ண மாட்டேன், என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னா உடனே ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஹி வாஸ் ப்ரொவைடட் வித் ஃபுட் அண்ட் வாட்டர். அ ஹவுஸ் வாஸ் பில்ட் ஃபார் ஹிம். ஸோ இப்போ அவனுக்கு உணவு கொடுத்தாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, அவனுக்காக ஒரு வீட்டையும் கட்டுறாங்க, வீடு ஒன்று கட்டுறாங்க. குலிவர் ஸ்டேட் வித் லிலிபுட்டியன்ஸ் ஹெல்பிங் தெம் இன் மெனி வேஸ். ஸோ இப்போ குலிவர் வந்து மக்களாக ரொம்ப அழகாக பழக ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்ஸ் எல்லாம் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒன்ஸ் இட் வாஸ் ஸோ ஹேப்பன் தட் தி நெய்பரிங் கிங்டம் ஆஃப் பிளிஃபஸ்கோ டிக்ளேர்ட் வார் ஆன் லிலிபுட். ஸோ இது இப்படி போயிட்டே இருக்கு, இவன் ஜாலியாக இருக்கா எல்லாரோடையும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிளிஃபஸ்கோ என்ன பண்ணுறாரு, பக்கத்து நாட்டோட ராஜா அவர், உடனே இந்த லிலிபுட்டியன்ஸ் மேலே போர் தொடுத்துறாரு. டிக்ளேர்னா உன் மேலே நான் போர் செய்ய வரேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் கொடுக்குறது, அதுதான் வந்து டிக்ளேர்ட். ஸோ இப்போ லிலிபுட்டியன்ஸ் மேலே போர் தொடுக்கிறாரு. யார்? பிளிஃபஸ்கோ. அவர் வந்து நெய்பரிங்னா பக்கத்து நாட்டுக்காரர். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லலாம். பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க நெய்பரிங் கண்ட்ரி, அந்த மாதிரி. த கிங் brought 100 ships to mount on attack. இப்போ என்ன பண்ணுறாரு வந்து பிளிஃபஸ்கோ என்ன பண்ணுறாரு, நிறைய 100 ஷிப்ஸு மேலே நிறைய ஷிப்ஸை கொண்டு வந்து அந்த கடற்கரையில் அப்படியே அடுக்கி வச்சிடுறாரு போர் செய்யறதுக்கு ரெடியாக. த லிலிபுட்டியன்ஸ் ran to குலிவர் ஃபார் ஹெல்ப். இப்போ எல்லா லிலிபுட்டியன்ஸும் ஓடி வந்து குலிவர்கிட்ட, தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க, இந்த பிளிஃபஸ்கோ எங்கள் மேலே போர் வார் தொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹெல்ப் கேட்க வராங்க. த எம்பரர் செட், டோன்ட் லெட் அஸ் டவுன் நவ் குலிவா, வி நீட் யோர் ஹெல்ப். ஸோ இப்போது அந்த ராஜா, எம்பரர் வந்து ரூரல் இல்லையா, அந்த ராஜா வந்து என்ன சொல்கிறாரு, எங்களை வந்து கைவிட்டுறாத, லெட் அஸ் டவுன் நவ், டோன்ட் லெட் அஸ் டவுன்னா எங்களை கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு, குலிவர் வி நீட் யோர் ஹெல்ப், உன்னோட ஹெல்ப் வந்து இப்போ தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, எங்களை கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பரர் வந்து கேட்டுக்கிறாரு. குலிவர் வாக்ட் இன்டு த சி. இப்போ குலிவர் என்ன பண்ணுறாரு, அந்த கடலுக்குள்ளே நடக்கிறாரு. He took a long rope, பெருசாக ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு, tied all the 100 ships together. எல்லா ஷிப்பையும் லிலிபுட்டியன்ஸ் மேலே சண்டை போட வரவங்களும் லிலிபுட்டியன்ஸ் மாதிரி தானே இருப்பாங்க, சண்டை போட ஒரு கயிறு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா ஷிப்பையும் கட்டுறாரு. கட்டிட்டு ட்ராக் தம் இன்டு எல்லா 100 ஷிப்பையும் ஒன்றா இழுத்துட்டு வராரு, தண்ணியிலேருந்து இழுத்துட்டு மேலே எடுத்துகிட்டு வராரு. குலிவர் புல் த ஷிப்ஸ் த ஹோல் டே. ஸோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்த ஷிப்பெல்லாம் இழுத்துட்டு அந்த கடற்கரைக்கு கொண்டு வராரு. கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் until the army of Blefuscu was giddy and in no position to fight. ஸோ அப்படியே அந்த ராஜா தலை சுற்றி போச்சு. இந்த நடுவில் பிக்சர் பாருங்கள், கிட்டின்னா தலை சுற்றுறது. ஐயோ இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அப்படியே தலை சுற்றுது. இனிமேல் அவருக்கு சண்டை போகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, இவர் தான் எல்லா ஷிப்பையும் இழுத்துட்டு வந்துட்டார்ல. ஸோ சண்டை போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, சண்டை போடுறதுக்கான இடமும் இல்லை, பொருளும் இல்லை. த கிங் ஆஃப் Blefuscu கேம் பெக்கிங் ஃபார் பீஸ் பிட்வீன் த டூ கிங்டம்ஸ். ஸோ இப்போ உடனே பிளிஃபஸ்கோ என்ன பண்ணுறாரு, ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேருக்கு இனிமேல் சண்டைலாம் இல்லை, நம்ம 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக இருந்துடலாம், நீயும் நானும் நண்பராக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், அந்த 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க, அந்த பூமி வந்து 2 பேரும் கை கொடுத்துக்கிற மாதிரி. த எம்பரர் அக்ரீட். ஸோ இப்போ இந்த ராஜா, லிலிபுட்டியன்ஸோட ராஜா, சரி நீங்கள் மேலே போர் தொடுக்காதீங்க, நானும் உங்களை மேலே போர்லாம் தொடுக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. குலிவர் வாஸ் ஹெயில்ட் அஸ் அ ஹீரோ அண்ட் லிவ் பீஸ்ஃபுல்லி இன் லிலிபுட்டியன்ஸ் ஃபார் மெனி இயர்ஸ். இப்போ நம்ம சார் குலிவர் வந்து ஹீரோ ஆகிட்டார், ஏன்னா காப்பாற்றிட்டார் இல்லையா. ரொம்ப சந்தோஷமாக அமைதியான வாழ்க்கையை லிலிபுட்டில் ரொம்ப வருஷம் அவரோட லைஃப்பை வந்து அவர் கடக்கிறாரு. சூப்பராக இருக்குல்ல, ட்ரீமியாக இருக்குது ஸ்டோரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்.